let you sleep. இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த புதிய நாளிலே அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வர ஆயத்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க? என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. பாலாக் என்கிற ஒரு ராஜா இஸ்ரவேலர்களை சபிக்க கூலி பொருத்தினான். ஒரு குறி சொல்கிற ஆவியுடைய ஒரு மனிதனை அவன் ஏற்படுத்தி அவன் மூலமாக அவன் வாயிலிருந்து வந்தால் அந்த வார்த்தை அப்படியே பலிக்கும்னு சொல்லி நம்பி அவனுக்காக சகல ஏற்பாடுகளை செய்து தன்னுடைய பெரிய பெரிய பிரபுக்களெல்லாம் அனுப்பி அவனை வரவழைத்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறான். இந்த இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு அவங்கள கொண்டு வரணும். அவங்களுடைய அந்த பெருக்கத்தை தடுக்கணும், அவர்களுடைய ஒற்றுமையை குலைக்கணும், அவர்களை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கணும்னு சொல்லி அவன் தன்னுடைய திட்டத்தை தீர்மானித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு கிடைச்ச பதில் என்ன தெரியுமா? நீ ஒரு ராஜாவாக இருக்கலாம், ஆனால் அந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவர்தான் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மகிமையின் ராஜா, சேனைகளின் கர்த்தர், பராக்கிரமம் உள்ளவர், வல்லமையின் தேவன். அவருடைய ஜெய கம்பீரம் அந்த ஜனங்களுக்குள்ளே இருக்குது. அதுதான் செய்தி. இன்றைக்கி உங்களை பார்க்கும் சத்துருவுக்கு நீங்கள் ஒரு சாதாரண நபராக தெரியலாம், ஆனால் நீங்கள் சாதாரணமான ஆள் கிடையாது. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே நீங்கள் ஆசீர்வாதமானவங்க. மேற்கொள்ள முடியாதவர்கள், உங்களை ஒருத்தரும் தோற்கடிக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாய் எந்த தீய வல்லமைகளை பயன்படுத்தினாலும் உங்களை வீழ்த்த முடியாது. ஏன்னா உங்கள் கூட யாருக்கா? கர்த்தர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கும் தேவன், அவர் பெரியவர். அவர் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் யார் உங்களை அசைக்க முடியும்? யார் உங்களுக்கு விரோதமாக செயல்பட முடியும்? அவர் ஜெய கம்பீரமாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் உங்களுக்குள்ள ஜெய கம்பீரமாக இருப்பது உங்கள் தோற்றத்தில் தெரியணும், உங்கள் பேச்சில் தெரியணும், உங்களுடைய நடவடிக்கைகளில் தெரியணும், உங்களுடைய பழக்க வழக்கங்களில் தெரியணும். நீங்கள் ஒருவராலும் வீழ்த்த முடியாதவர்கள் என்று எல்லாருக்கும் அறியப்படணும். ஏன்னா உங்கள் மூலமாக தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆகவே அவருடைய ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ளே இருக்குது. பய உணர்வுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல, அதைரியம் உள்ளவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் அல்ல, கோழைகள் அல்ல, பின்வாங்குகிறவர்கள் அல்ல, முறியடிக்கப்பட்டு விடுவோமோ என்று தயங்கி தயங்கி செயல்படுகிறவர்கள் அல்ல, தோல்வியின் பிடியிலேயே சிக்கியிருக்க எனக்கு ஏற்பட்டு விடுமோ சூழ்நிலைகள் என்று அங்கலாய்க்க வேண்டியவர்கள் அல்ல. உங்களுக்குள்ள ஒரு ஜெய கம்பீரம் இருக்கிறது. அது தேவனுடைய ஜெய கம்பீரம். அதனால தான் பைபிள் அவர்களுடைய ராஜாவின் ஜெயம். உங்களுக்கு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ராஜா யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு ராஜா உங்களுக்கு இருப்பதை போல ஒரு மனிதன் அல்ல, அவர் தேவன். அதை தான் அன்னைக்கு அந்த பாலாக்குக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம். இன்னைக்கு உங்கள் கூட இருக்கிற சக்தி மனுஷ சக்தி அல்ல, அதிகாரத்தின் சக்தி அல்ல, அது தேவனுடைய சக்தி. ஆகவே அது உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ஜெய கம்பீரத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்குள் இருக்கிற அந்த ஜெய கம்பீரம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தைரியமாக இருங்க, அந்த ஜெய கம்பீரம் வெளிப்படும். பரலோக தேவனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், எங்களுக்குள் இருந்து அந்த ஜெய கம்பீரம் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.